என் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு பாதுகாப்பா இருந்தா எனக்கு அதை விட என்னங்க சந்தோஷம் இருக்க முடியும்? உலகத்தில் எந்த தத்துவமும் சொல்லாத, எந்த கொள்கையும் சொல்லாத ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை இஸ்லாம் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் நிம்மதிக்கான 4 வழிகள். 4 வழிகள். 4 விஷயம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அது யாருமே யோசிக்காத விஷயங்க. 4 விஷயம் என்ன இருக்குன்னு, காசு இருக்கணும், புகழ் இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், அங்கே போகல இஸ்லாம். ஒரு விசாலமான வீடு உங்களுக்கு இருக்கணும். எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும். பாருங்க, குறுகலான நெருக்கி அடிச்சிட்டு இருக்க 8க்கு 10 அறையில வாழ்ற வாழ்க்கைங்கிறது வேற, ஒரு நல்ல வீட்டுல இருக்கிறது வேற. ஒரு விசாலமான வீடு கிடைச்சுன்னு வைங்களேன், அது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம். ஒரு விசாலமான வீடு, அது இஸ்லாத்துடைய விசன். தன்னுடைய அடியானுக்கு, தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த அடியானுக்கு இறைவன் தருகின்ற அருள்களில் சிறந்தது விசாலமான வீடு. இந்த வீடு இருந்தா மட்டும் போதாது, நல்ல ஒரு வாகனம் அவனுக்கு இருக்கணும். ஒரு 2 வீலரோ ஒரு காரோ நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான, இது யார் யோசித்து இருக்கிறார்கள்? எந்த கொள்கை இதை சிந்தித்து இருக்கும்? அதனாலதான் சொல்ல இஸ்லாம் மார்க்கம் அப்படிங்கிறோம். ஒரு நல்ல விசாலமான வீடு வேண்டும், நல்ல வாகனம் வேண்டும், அடுத்து நல்ல மனைவி அமைய வேண்டும். இந்த நல்ல மனைவி அமையலன்னு வைங்களேன், நிம்மதியே இருக்காது. வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி போச்சு, ஒரே சண்டை தான். வீட்டுக்காரன் சரியில்லை, கோபக்காரனா இருக்கிறான், அடிக்கிறான், எரிஞ்சு விழுறான், பொறுப்பு இல்லாம இருக்கான், சம்பாதிக்க மாட்டாங்கிறான். என்னங்க அந்த வீட்டுல நிம்மதி இருக்கும்? எப்படி நான் தொழுதாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். என்ன அங்க வந்துட்டானோ, சத்தம் வந்துட்டானோ, வீட்டுக்கார எது செய்வாளோ, நிம்மதி போயிடும் இல்ல. ரொம்ப முக்கியமாக இஸ்லாம் சொல்லுகிறது, நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல மனைவி, நல்ல அண்டை வீட்டார். நல்ல அண்டை வீட்டார்.